டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற தவறிய மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு தனித்தேர்வுகள் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம். அது எப்படி போய்ட்டு விண்ணப்பிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், அது எல்லா டீட்டெயிலுமே நான் டீட்டெயிலாக இப்போ நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா மொபைலில் ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கூகுளில் போய்ட்டு digi.tn.gov.in டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வெப்சைட் தான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அப்படின்னு வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறேன். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா டிஜி சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோடு கேட்கும். டவுன்லோட் ஆகிடும். கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன தெரியும், நடைபெறவுள்ள ஜூன் ஜூலை 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வுகளுக்கு மார்ச் 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் எழுதி தோல்வி அடைந்த வருகை புரியாத தேர்வுகளிடமிருந்து விண்ணப்பிக்க தகுதியுள்ள தனித்தேர்வுகளிடமிருந்தும் இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ படித்த மாணவர்களும் ஏற்கனவே படித்து ஃபெயிலான மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 12ஆம் வகுப்பு கீழே பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது கரண்ட் ஸ்டூடெண்ட் இப்போது எக்ஸாம் எழுதி ஃபெயிலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க படித்த ஸ்கூல்லே போயிட்டு 16/5/2024 வியாழக்கிழமை முதல் 1/6/2024 சனிக்கிழமை வரையிலான நாட்களில் 11 மணி முதல் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கணும்னு போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலில் நேராக போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். கரண்ட் ஸ்டூடெண்ட் தனித்தேர்வுகள் பார்த்தீங்கன்னா கீழே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கல்வி அலுவலகம் இருக்குது. அங்கே தான் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன அதே டேட் தான் 16/5/24 முதல் 1/6/24 சனிக்கிழமை வரன்னு போட்டிருக்காங்க. அதே காலையில் 11 மணிலேருந்து 5 மணி தான் போய்ட்டு சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் போட்டிருக்காங்க. இந்த சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது உங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் காட்டுறேன். இந்த பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் எல்லா மாவட்டத்துக்கும் உண்டான சர்வீஸ் சென்டர் லிஸ்ட் இருக்குது. இல்லை உங்கள் மாவட்டம் எதுன்னு பார்த்து நீங்கள் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பாடத்துக்கு எவ்வளோ காசு கட்டணுன்றதை போட்டிருக்காங்க. ஒரு பாடத்திற்கு 50 வீதம், 35 இதர கட்டணம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு ஆன்லைன் பதிவு கட்டணம்னு சொல்லிட்டு 70 ரூபா போட்டிருக்காங்க. இதை நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டாக நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடத்துக்கும் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா சிறப்பு அனுமதி திட்டம் போட்டிருக்காங்க. மேலே சொன்ன அந்த டேட்டை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 2 டேட் கொடுத்துருக்காங்க. 3/6/2024 திங்கட்கிழமை மற்றும் 4/6/2024 செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா நீங்கள் காசு எக்ஸ்ட்ரா கட்டி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மேலே சொன்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிட்டு போய்ட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் அதாவது ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க, ரெசிப்ட்டு. அந்த ரெசிப்டை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அந்த ஒப்புகை சீட்டை வச்சு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதை சேஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா தேர்வு கால அட்டவணை போட்டு உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. டைம் டேபிளில் ஒன்று காட்டுறேன். இதான் அந்த டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹையர் செகண்ட் இயர் ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இந்த டைம் டேபிள் தான். இந்த எல்லா பிடிஎஃப் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ளே போய்ட்டு மறக்காமல் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. போகும்போது நீங்கள் எல்லா ஆவணம் எடுத்துகிட்டு போங்க. படிப்பு தேவையான ஆவணம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல் தி பெஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.